வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாவே கன்னி ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான். இப்ப இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிய பொறுத்தளவே வந்து பார்த்துட்டீங்கன்னா, திங்கிங் மைண்ட் அதிகம். தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சு, கற்பனை, ஆசைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா கன்னி ராசி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது புதனோட அதிபதி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடக ராசியில இந்த ஆகஸ்ட் மாதத்துல குருவோட அதாவது குரு உச்ச கிரகமா கடக ராசியில இருக்காரு. அந்த கடக ராசியில புதனும் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்படி சேர்த்து பெறும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பங்கள் இருந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு இல்லாம போகப்போகுது. அது இல்லாம உங்க ராசியில வந்து யார் இருக்காங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியில இருக்காரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் இருக்காங்க. 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, லாபஸ்தானத்துல உங்க ராசிநாத் புதனும் குரு, 10ஆம் இடத்துல செவ்வாய், மேனத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான், கும்பத்துல ராகு பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சாரப்படி கிரகநிலைகளோட அமைப்பா இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, நமக்கு எதிர்மாறு விஷயங்கள்லாம் நடக்கும்னா, கண்டிப்பா நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு சில டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மனக்குழப்பங்களும், பயம் உங்களுக்கு இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பண்ணும் பொழுது, நமக்கு அது தடங்கல் ஆயிருமா? நம்ம நெனச்சது நடக்காம போயிருமா? அப்படிங்கிற பயம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். இதே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, முன்னாடி போய் நின்னு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணி குடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமா வரும்பொழுது, அது உங்களால பேஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கலாம். அது இல்லாம 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, குடும்பத்துல ஒரு சந்தோஷம், பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவுகாலம் கிடைச்ச மாரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வுகள் இது எல்லாமே விலகும். ஏன்னா கன்னிராசி பொறுத்தளவுல டக்குன்னு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை உருவாகிருக்கு. ஆனா இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கன்னிராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா அமையும். அதே மாரி தொழிலும் அதே மாரி தாங்க. தடப்பட்ட ஒரு தொழில், நீங்க சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. பார்ட்னரா சார்ந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. இல்ல சொந்தமா பண்ணியிருப்பீங்க. வெளியூர் போயிருப்பீங்க. வெளிநாடு போயிருப்பீங்க. எந்த ஒரு தொழிலுமே நிரந்தரம் இல்லாம நீங்க இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே நிச்சயம் உங்களுக்கு தொழில்ல ஒரு நல்ல மாற்றத்த உருவாக்கும். தொழில்ல ஒரு நிரந்தரமான தொழிலுங்கிறது அமையும். நீங்க மத்தவங்கள சார்ந்தோ, மத்தவங்கள நம்பியோ நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி எல்லா சொந்த பந்தங்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எல்லாம் உங்களைய தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஒரு சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா, இத்தன நாளா நமக்கு வருமானம் இல்ல, நமக்கான அங்கீகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, நிச்சயம் உங்களுக்கான அங்கீகாரமும், நெனச்ச தொழிலும், நெனச்ச வருமானம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதே மாரி மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து படிச்ச படிப்புக்கான வேலை நமக்கு கிடைக்கல, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வேலை நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, நிச்சயம் நீங்க எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செலவு நெறைய பேத்துக்கு வச்சிருக்கும். கடன் தொல்ல, ஹாஸ்பிட்டல் செலவு இது எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல் செலவு கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு சக்சஸ் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு முன்னேற்ற பாதையில நோக்கி ஓடக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். நெறைய பேத்துக்கு வந்து கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா கை குடுக்குங்க. எனக்கு கேட்டீங்கன்னா பொறுத்தளவுல கன்னிராசி பொறுத்தளவுல வந்து பார்த்தீங்கன்னா, லவ் மேரேஜ் தான் நெனச்சபடி வாழ்க்கை, நெனச்சபடி தொழிலு
இது மாதிரி தான் அமையணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல சொல்லலாமா? வேண்டாமா? நம்ம ஒரு தொழில் அமைக்கலாம். ஒரு லவ் பண்ணிட்டு இருக்க. நான் ஒரு மேரேஜ் பண்றேன். ஒரு வண்டி வாகனங்கள் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் உங்களுக்கான எதிர்காலத்துக்கான ஒரு தொழில் அமைப்புங்கிறது, ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அ வாகனங்கள் அமைப்பு. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய மாற்றங்கள், ஒரு வாகன அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அந்த சனி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சில தடுமாற்றங்கள் உங்களுக்கு வரும். உடல் உபாதைகள் தொந்தரவுகள் வரும். அதனால நீங்க உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி 6ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா, அது சனியோட வீட்ல ராகு இருக்காரு. அந்த சனியோட வீட்ல ராகு இருக்கும்போது, உங்ககிட்ட யாராவது வந்து அன்பா பேசினாவே, அவங்க நீங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். ஆனா, அவங்க உங்கள ஏமாத்திட்டு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வரும். பட் என்ன ஒண்ணுன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சுக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு தைரிய, தன்னம்பிக்கை, துணிச்சலோட கண்டிப்பா நீங்க போராடும்போது, எதிரிகள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி மட்டும் இல்லாம, இப்ப 6ஆம் இடத்துல வந்து ராகு பகவானும், 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, மனைவியினால சில உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். இல்ல கணவனாலும் மனைவிக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால விட்டு குடுத்துட்டு போறது நல்லது. ஏதோ ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து யாரு மூலியமா வரும்னா, 3வது ஆளு வகையில வரலாம். சந்தேக உணர்வுகள் வரலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கிட்டு, கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது, அத கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதனால நீங்க தைரியமா செயல்படுங்க. நிச்சயம் உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. பட் இது வந்து நம்ம கோச்சாரப்படி கிரகநிலையோட அமைப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு? நம்மளோட கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு, அதனோட வழியில் நீங்க போகும்பொழுது, நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.